ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து NHS பார்ட் 3 பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி 2 ஷார்ட்ஸில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். தைரியமாக இருங்க, பேனிக் ஆக வேண்டாம். புதுசில் எல்லாரும் அப்படி ஆகிறது தான். அதனால் அதுக்கு தான் நான் இதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போடும்போது ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு கூட நம்ம ஊரில் போனால் உடனே டாக்டர் எழுதி கொடுப்பாரு. பிளட் டெஸ்ட் எடுப்போம். அடுத்த 3 மணி நேரத்தில் இல்லை 1 ஹவரில் இல்லை ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா 2வது நாள் கிடைச்சிடும் இல்லையா? ஆனால் இங்கே நீங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். அந்த அப்பாயின்மெண்ட் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் பிளட் டெஸ்ட்டே எடுத்துக்க முடியும். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உடனே ரிசல்ட் வருமோ? வரவே வராது. அதுக்கு 5 to 10 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் இவ்வளோ நாளாக ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு நானும் பதட்டம் அடைஞ்சேன். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உடனே ஒரு கால் வரும். NHSலேருந்து ஒரு கால் வரும். இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இதை சொல்லுங்கள், நீங்கள் அனிமியாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த பிரச்சனை இருக்குது, குயிக்காக போங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க பாருங்கள். உடனே நீங்கள் தாமதமின்றி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கிளினிக் அவங்களே கைட் பண்ணுவாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்க எதாக்காவது போயிட்டு நீங்கள் உங்களோட NHS நம்பரை கொடுக்கணும். நான் இங்கே இருந்து வர்றேன், இந்த மாதிரி என்னோட ஜிபி போக சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கிறேன். இது என்னோட ஜிபியோட பேர் கேட்பாங்க. இல்லைனா நம்மளோட NHS நம்பர் கேட்பாங்க. அதை வச்சு அவங்க நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்துருவாங்க, நம்மளோட அட்ரஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து அங்கே போய் நம்ம வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா உடனே அடுத்தது அவங்க ஃபர்தர் என்ன பண்ண முடியுமோ, ஓகே எமர்ஜென்சியில் இப்படி வர சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன ஃபர்தர் பண்ணணுமோ அடுத்தது உடனே குயிக்காக பண்ணுவாங்க. இது யாருக்கு அப்படின்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து 5 to 10 நாளையில் வரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏதோ பிரச்சனை இருந்து கால் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் குயிக்காக நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட்டுக்கு இவ்வளோ நாள் நான் காத்து இருக்கணுமா? ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பிளட் டெஸ்ட்டு, இன்னொன்று அதுக்கு ரிசல்ட்டுக்கு 1 வாரம் காத்திருக்கணுமா அப்படின்ட்டு நமக்கு கோவம் எரிச்சல் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் கவலைப்படாதுங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால் உடனே குயிக்காக உங்களை கால் பண்ணி வர வச்சு அடுத்தது என்னன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேனு. என்ன டாக்டர் ஜிபி எழுதி கொடுத்தாலும் நமக்கு வந்து ஜிபி அப்படின்றது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஜிபி, அவங்க பக்கத்தில் இருக்கிற NHS கிளினிக் அது. ஆனால் நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே தான் நம்ம போவோம் இல்லையா? அங்கே போய் ஸ்கேனுக்கும் நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். 10 நாள் 20 நாள், ஏன் சிடி ஸ்கேனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள் 2 மாதம் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய மாதம் காத்திருந்து தான் இங்கே வந்து ஒரு அல்ட்ராசவுண்டோ இல்லை ஒரு சிடி ஸ்கேனுக்கோ நமக்கு வந்து பிளேஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே அதுதான் இருக்குது, அதை நம்ம மென்டலி புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சீரியஸாக இருக்குது, எனக்கு இதை தாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஊருக்கு போகிறது மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருந்தீங்கன்னா இதுதான் இங்கே சிச்சுவேஷன், அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். See you guys in next video.